கிரைண்டர்ல மாவுக்கு பதிலா மிக்சியே போட்டு அரைச்ச மாதிரி சமயங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு பேதி மாத்திரை கொடுத்து விடும் காலம். தமிழ் சினிமாவுல டாப் 5ல இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு போன மாசம் முழுக்க போகி, இந்த மாசம் அதுவும் இந்த வாரம் செம ராசியான பொங்கல். போட்டு கொளுத்துற போகிக்கு மறுநாள் பொங்கல் வருவது இயற்கை தானே. அவர் வாய்க்கு ருசியா அமைஞ்ச இந்த பொங்கல் வேந்தர் மூவிஸ் மதனின் அரஸ்ட் தான். போன மாசம் கூடிய தயாரிப்பாளர் சங்கம் சிவகார்த்திகேயனின் சில இழுபறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு படம், வேந்தர் மூவிஸ் மதனுக்கும் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனுக்கும் சேர்த்து ஒரு படம் என்று பஞ்சாயத்தை முடித்து வைத்தது சங்கம். சிவகார்த்திகேயன் மடக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமே அவர் வேந்தர் மூவிஸ் மதனிடம் அட்வான்ஸ் வாங்கி விட்டார் என்பதால் தான். ஆனா நானே கை நீட்டி பணம் வாங்கல, நான் கை நீட்டி பணம் வாங்கல என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் சிவா. ஆனாலும் செவியை மூடிக்கொண்டு சிவனே என்று இருந்தது பஞ்சாயத்து. இந்த நிலையில தான் சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார் வேந்தர் மூவிஸ் மதன். அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். விசாரணையில மாணவர்களிடம் வாங்கிய கடனை அவர் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார், எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறார் என்று கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த மதன் இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயனிடம் கால் ஷீட்டோ பணமோ வாங்கி தர சொல்லி தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும், தயாரிப்பாளர் சங்கம் செய்யும் கட்ட பஞ்சாயத்துக்கும் எனக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை எனவும் வேந்தர் மூவிஸ் மதன் தெரிவித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் தெரிவித்திருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயனிடம் வாய்மொழியாக தான் கால்ஷீட் கேட்கப்பட்டதாகவும், முன் பணம் கொடுக்கவில்லை என்றும் வேந்தர் மூவி சார்பில் யாரும் கால்ஷீட் கேட்கக்கூடாது என்றும் மதன் தன்னுடைய வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆக கடைசியில மதன் அரஸ்ட், சிவகார்த்திகேயனுக்கு என்ஜாய்மெண்ட்.